மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாபெரும் அவையில் பெருந்தலைவர் பலர் வீற்றிருந்த இந்த அவையில் 1963 பேரறிஞர் அண்ணா இந்திய நாடாளுமன்றத்தில் ஒலித்த குரலாய், 1969 தலைவர் கலைஞர் அவர்கள் ஒலித்த குரலாய், 1974 ராஜமன்னார் தலைமையில் அமைக்கப்பட்ட லட்சுமண முதலியார் உள்ளிட்ட ரெட்டியார் உள்ளிட்ட குழுவினுடைய பரிந்துரையில் வாசகத்தில் இடம்பெற்ற பொருள்களுக்கு வடிவம் கொடுத்து செயல்முறைப்படுத்துவதற்கு ஏதுவாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் இன்று இந்தியாவில் இருக்கிற ஏனைய மாநிலங்களுக்கு வழிகாட்டியாகவும் ஏனைய தேசிய உரிமைகளின் வாழ்வுரிமையை பாதுகாக்கின்ற வகையிலும் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்கிற ஒரு அற்புதமான தத்துவத்தை முன்வைத்து அதற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் பாணியில் குழுவை இன்றைக்கு ஏற்படுத்தி அதை அறிவிப்பு செய்திருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உலக தமிழர்களின் சார்பாக நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். 1969 என்ன நிலை இருந்ததோ, 1963 என்ன நிலை இருக்கிறதோ அதுதான் இன்றைக்கு 2025 இருக்கிறது. 1928 இதை முன்கூட்டியே உணர்ந்துதான் இன்றைக்கு ஆங்கிலேய நம்மை ஆண்டபோது தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாடு என்கிற ஒரு அற்புதமான ஒரு நாடு, எல்லா இயற்கை வளங்களும் நிறைந்த நாடு, இந்த நாடு ஒரு தனி நாடாக வாழ்வதற்கு அத்தனை தகுதிகளையும் பெற்றிருக்கிறது என்பதற்காக திருச்சியில் மாநாட்டை நடத்தி சென்னையில் சீரணை அரங்கிலே தனித்தமிழ்நாடு முழக்கத்தை முன்வைத்தார்கள். அதை அன்றைய தமிழ் தேசிய தலைவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அதனுடைய தொடர்ச்சி நீட்சிதான் புலவர் கல்வி பெருமாள்களும் தோழர் தமிழரசர்களும் இந்த நாட்டிலே ஒன்றிய அரசுகள் இந்திய அரசுகள் மாநிலங்களை இன்றைக்கு இந்திய சிறைகளின் கூடாரமாக நடத்துகிறது. இது ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சுதந்திர நாடு கேட்ட நாடு நம்முடைய தமிழ்நாடு. ஆனால் இந்தியாவின் ஒன்றியத்தில் நாம் இருக்கிறோம், இந்தியர்கள் யாவரும் நாம் ஒன்று என்கிற தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அண்ணாவும் தலைவர் கலைஞர் அவர்களும் திராவிட நாடு கோரிக்கை முன்வைத்தார்கள், மாநில சுயாட்சி கோரிக்கை முன்வைத்தார்கள். தன்னுரிமையை நோக்கி தன்னுடைய தத்துவார்த்த கருத்துக்களை அம்புகளை நோக்கி வடநாட்டு ஆதிக்கர்களை எழுதினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். எத்தனை அன்புகள் வந்தாலும் அத்தனை அன்புகளையும் எடுத்தெறிந்துவிட்டு தந்தோந்தித்தனமாக மாநில அரசுகளின் உரிமைகளை காலில் போட்டு மிதித்து நிதிகளை பறித்து அரசுடைமை ஆக்கி கொண்டிருக்கிறது எல்லா நிலைகளும். இன்று தொடங்கப்பட்டிருக்கின்ற நீட் வரையிலும் அன்று தொடங்கிய நம்முடைய கல்வி, மருத்துவம், சட்டம், கச்சத்தீவு என்று மாநில உரிமைகள் அடுக்கடுக்காக பறிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 56 ஆண்டுகள் கழித்து இந்த தீர்மானத்தை முன்வைக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்திருக்கிறது? ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு நாம் இயற்றிய தீர்மானத்திற்கு நீதி இல்லை, பேரறிவாளருடைய விடுதலைக்கு நாம் இயற்றிய சட்டத்திற்கு மரியாதை இல்லை, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வேந்தராக கொண்டு இயற்றிய தீர்மானத்திற்கு ஒன்றிய அரசு அனுமதி தரவில்லை, கவர்னர் ஒத்திசைவு அளிக்கவில்லை. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தின் மூலமாக சட்ட போராட்டத்தை நடத்தி இந்த உரிமையை நாம் பெற்றிருக்கிறோம். அடுக்கடுக்காக ஒன்றிய அரசுகள் மத்திய அரசுகள் என்று சொன்ன இருந்தவர்கள் நம்மை அடக்கி ஆள நினைத்தார்கள். அதிலிருந்துதான் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக தமிழகம் பேரறிஞர் அண்ணாவை கொண்டும் தலைவர் கலைஞரை கொண்டும் மாண்புமிகு அண்ணன் தளபதியை கொண்டும் இந்திய திருநாட்டிற்கு வெளிச்சம் பாசுகிற மாநில உரிமைகளை மீட்டெடுக்கிற தேசிய இனங்களின் சிறை கூடமல்ல இந்தியா, தேசிய உரிமைகளின் பிறப்புரிமை எமது உரிமை என்கிற அடிப்படையில் ஒரு தத்துவார்த்த அடிப்படையில் கருத்தியல் அடிப்படையில் மாநில சுயாட்சி அடிப்படையில் தன்னுரிமை கொண்ட ஒரு தமிழ் தேசம் உருவாக வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்முடைய முன்னெத்தியார்கள் இந்த மண்ணில் செய்த அத்தனை தியாகங்களையும் ஒரு மனதாக 51 ஆண்டு காலம் கழித்து இது போன்ற வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானங்களை கொண்டு வருவதை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களிடத்தில் நாம் எதற்காக இதை கோருகிறோம்? ஒன்றிய அரசில் நிதி மட்டும் தரவில்லையா? கச்சத்தீவை திரும்பி தர மறுக்கிறதா? நம்முடைய ஈழ உறவுகளை கொண்டு குறைத்த போது சர்வதேச விசாரணை கேட்டோம், தரவில்லை. இன்றைக்கு அதற்குரிய தீர்மானம் இந்த அவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டது. கொசோவா, தெற்கு சூடான் உள்ளிட்ட நாடுகள் சுதந்திர நாடு அமைவதற்கு ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்த அனுமதித்தது நம்முடைய ஒன்றிய அரசு அனுமதிக்க மறுக்கிறது. நான் கேட்கிறேன், இங்க இருக்கிற இந்த மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஏற்றுகிற எந்த ஒரு சட்டத்தையும் ஏற்றுக்கொள்ள நீங்கள் மறுக்கிறீர்கள். அப்படி என்றால் ஒரு தந்தோண்டித்தனமாக இன்றைக்கு அதிகார பலம் கொண்ட ஒரு அரசாக நீங்கள் இருக்கிறீர்கள். அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, உலகத்தின் பல்வேறு நாடுகளில் அந்தந்த மாநில மக்கள் ஒரு தனி மனிதருக்கு எப்படி ஒரு சுயநிர்ணயம், ஒரு சுயமரியாதை இன்றைக்கு மிக முக்கியமானதோ அதுபோல் ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் ஒவ்வொரு தமிழ்நாட்டு அரசியல் வாழ்கின்ற மக்களுக்கும் சுய நிர்ணயம் உரிமை என்பது மிக முக்கியமானது.
அதைத்தான் உலகத்தின் மிகப்பெரிய நாடுகளாக இருக்கிற அமெரிக்கா நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் அந்த தேசியங்களுக்கென்று அந்த நாட்டரசுக்கென்று தனி கொடிகளை உருவாக்கி தந்திருக்கிறார்கள், தனித்து இயங்குவதற்கு அனுமதித்திருக்கிறார்கள். பக்கத்தில் இருக்கிற கர்நாடக மாநிலத்திலே அந்த மாநில மக்கள் தன் உரிமையை பாதுகாப்பதற்காக தனி கொடியுடன் அந்த மாநில அரசுகளிலே அந்த கொடியை ஏற்றி வணங்கி அதற்கு பிறகு தேசிய கொடியை ஏற்றி அகவணக்கம் செலுத்துகிறார்கள். அதுபோன்று தமிழ்நாட்டு அரசுக்கென்று தனி கொடியும் தனித்த உரிமை கூடிய தன்னுரிமையின் கூடிய ஒரு சுயாட்சி உரிமையின் கூடிய ஆட்சி நிர்வாகத்தை நாம் நிர்மாணித்துக் கொள்வதற்கு வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற முதல் படியாக இந்த தீர்மானத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி பார்க்கிறது. எல்லா நிலைகளிலும் இந்தியாவிற்கு வழிகாட்டியாக விளங்குகின்ற தமிழகம், தமிழர் நிலம், இந்த சட்டமன்றம் இந்த விடயத்திலும் முன்மாதிரியாக முன்னெச்சரிக்கையாக மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். ஒரே ஒரு வேண்டுகோள், 1969 போட்ட இதே குழுக்களினுடைய அந்த அறிக்கையை கிஞ்சித்தும் கவலை கொள்ளவில்லை கடந்த கால அரசு. தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மூவரும் நம்முடைய அசோக் வர்தன் செட்டி மிகச்சிறந்த சமூக நீதி பற்றுள்ளவர், நம்முடைய திட்டக்குழு தலைவராக இருந்த தலைவர் கலைஞரின் உற்ற நண்பராக இருந்த ஜமத்கனி, நம்முடைய அஞ்சலி அம்மாளுடைய இரத்த உறவான நம்முடைய திட்டக்குழுடைய துணைத் தலைவராக இருந்த நாகநாதன் சமூக நீதி கோட்பாட்டில் மிக உயரிய லட்சியம் கொண்டவர்கள். இன்னொருவர் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்று நினைக்கிற உச்சநீதிமன்றத்துடைய நீதியரசர்கள் ஆக மூவரையும், ஒருவர் கர்நாடகம், ஒருவர் கேரளா, ஒருவர் தமிழ்நாடு, இன்னும் ஒருவர் ஆந்திராவில் இருந்து எடுத்துக்கொண்டு விரிவுபடுத்தி தென் மாநிலங்களில் உள்ளடக்கிய சமூக நீதி லட்சியத்திலும் சுயாட்சி லட்சியத்திலும் தன்னுரிமை லட்சியத்திலும் ஈடு கொடுக்கக்கூடிய அப்பழுக்கற்ற ஆளுமைகளை கொண்ட இந்த குழு 2 ஆண்டு காலம் என்பது எனக்கு அவ்வளவா சரியாக படவில்லை. தங்கள் காலத்திலே அந்த அறிக்கையை பெற்று இதற்கான முன்னெடுப்பை எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை வழிமொழிந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.